ஒரு சிறு ஓய்வு கிடைத்தாலும் அரசியல், விளையாட்டு, திரைத்துறை என பல்துறை பிரபலங்களும் புகலிடம் தேடும் ஒரு தேசம் மாலத்தீவு. மாலை போன்று அமைந்துள்ள தீவு கூட்டங்கள் என்பதால் மாலத்தீவு என பெயர் வந்ததாக ஒரு கருத்து கூறப்படுகிறது. 1000க்கும் மேற்பட்ட தீவுகள் ஒன்றிணைந்து மாலை போல காட்சியளிப்பதை செயற்கைக்கோள் படங்கள் வாயிலாக நாம் காண முடியும். தமிழகத்தின் தென்கோடியிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்நாடு இலங்கை மற்றும் இந்தியாவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. வரலாற்று சான்றுகள் மற்றும் புராணங்களின்படி 2500 ஆண்டுகளுக்கு முன்பே மாலத்தீவில் மக்கள் வசித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. பண்டைய சங்க தமிழ் இலக்கியங்களில் முன்னீர் பழந்தீவம் அல்லது 3 கடல்களின் பழைய தீவுகள் என்று மாலத்தீவுகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. சிந்து சமவெளி நாகரீகத்தின் போது, அதாவது கிமு 3300 முதல் 1300 வரையிலான காலகட்டத்தில் மாலத்தீவில் மக்கள் வாழ்ந்திருக்கலாம் என்று வரலாற்றாசிரியர்கள் நம்புகின்றனர். முதலில் மாலத்தீவில் வசித்தவர்கள் பற்றிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. தொல்பொருள் எச்சங்கள் எதையும் அவர்கள் விட்டுச் செல்லவில்லை. அவர்களின் வசிப்பிடங்கள் அநேகமாக மரம், பனை ஓலைகள் மற்றும் பிற அழிந்து போகக்கூடிய பொருட்களால் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும் அவை கால ஓட்டத்தில் சிதைந்து மண்ணோடு மண்ணாக மட்கிப் போயிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அப்போது வசித்த குடிகளின் தலைவர்கள் அல்லது அரசர்கள் கல் அரண்மனைகளில் வசிக்கவில்லை. இதனால் அவர்களை பற்றிய எந்தவிதமான குறிப்பும் இல்லாமலே போய்விட்டது. தெய்விஸ் என்று அழைக்கப்படும் மக்களே மாலத்தீவில் முதலில் குடியேறியதாகவும் அவர்கள் இந்தியாவில் உள்ள கலிங்காவிலிருந்து வந்தவர்கள் என்றும் ஒரு கருத்து கூறப்படுகிறது. கிமு 269 முதல் கிமு 232க்குள் இந்த குடியேற்றம் நிகழ்ந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. 1980களில் ஏரத்தால் என்னும் ஆட்சியாளர் நடத்திய ஆய்வில் கிமு 2000ஆம் ஆண்டு காலகட்டத்திலேயே மாலத்தீவு கடல் வழி வணிகத்தில் முக்கிய பங்கு வகித்தது தெரிய வந்தது. அவரது கூற்றுப்படி சூரிய வணக்கம் செய்த கடல் ஓடிகளே மாலத்தீவின் முதல் குடிமக்கள் ஆவர். இப்போதும் இங்குள்ள பள்ளிவாசல்கள் மக்கா நோக்கி பாராமல் கிழக்கு நோக்கி காணப்படுவதே இதற்கு சான்று என்கிறார் ஏரத்தால். கட்டுமான பொருள் தட்டுப்பாடு காரணமாக புதிய கலாச்சாரங்கள் தோன்றும் போது பழைய கலாச்சாரத்தின் கட்டடங்களின் அஸ்திவாரத்தின் புதிய கட்டடங்கள் எழுப்பப்பட்டன. இதனால் இப்பள்ளிகள் முந்தைய சூரிய வணக்க கோவில்களின் மீது எழுப்பப்பட்டதாக கருதப்படுகிறது. மாலத்தீவில் கூறப்படும் வரலாற்றின்படி சிங்கள அரசன் கொய்மலா என்பவர் தனது மனைவியோடு கப்பலில் செல்லும் போது சதுப்பு நிலத்தில் கப்பல் சிக்கி அவர்கள் மாலத்தீவில் தங்கும்படி ஆனதாகவும் அந்த இளவரசன் இலங்கைக்கு திரும்பாமல் மாலத்தீவையே தன் ஆளுகை பகுதியாக கொண்டு ஆட்சி நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு முன்னதாக ஜிரவாரு என்பவர்கள் மாலத்தீவை ஆண்டார்கள். இவர்கள் தமிழரின் வழித்தோன்றல்கள் என்று கூறப்படுகிறது. சோழர் ஆட்சி காலத்தின் போது ஜிராவரு இனத்தவர் மாலத்தீவை ஆண்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கிழக்கு பகுதிகளுக்கு சென்ற அரேபிய வணிகர்கள் தங்கள் பயணத்தின் நடுவே மாலத்தீவில் தங்கிச் செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டனர். இஸ்லாமியர்களுக்கு மாலத்தீவு மிகவும் பிடித்துவிட்டது. இதனால் அங்கு தங்களது ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்தனர். மாலத்தீவின் கடைசி பௌத்த மன்னரான தோபமி 1153ஆம் ஆண்டில் இஸ்லாத்திற்கு மாறினார். இதனால் மாலத்தீவில் இஸ்லாமியம் பரவத் தொடங்கியது. 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகள் பலவும் இந்திய பெருங்கடல் வணிகத்தில் பெரும் பகுதியை தங்கள் வசமாக்கிக் கொண்டனர். பிரிட்டன், பிரான்ஸ், போர்ச்சுகல், டென்மார்க், ஸ்பெயின் என பல நாடுகளுக்கும் இதில் பெரும் போட்டி நிலவியது. ஏற்கனவே மேற்கிந்திய பகுதியான கோவாவில்
அழுத்தமாக காலூன்றி இருந்த போர்ச்சுகீசியர்கள் மாலத்தீவின் மீது கண் வைத்தனர். போர்ச்சுகீசியர்களின் பயன்பாட்டுக்காக ஒரு கோட்டையும் தொழிற்சாலையும் கட்டிக்கொள்ளலாம் என்று அனுமதி அளித்தார் அப்போதைய மாலத்தீவு மன்னர். அப்படி உள்ளே நுழைந்த போர்ச்சுகீசியர்கள் 1558ஆம் ஆண்டில் மாலத்தீவை கைப்பற்றினார்கள். அங்கு கிறிஸ்தவத்தை திணிக்க அவர்கள் மேற்கொண்ட முயற்சி கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. முகமது தஹருஃபானு அல் ஆசாம் என்பவர் தனது 2 சகோதரர்களுடன் இணைந்து போர்ச்சுகீசியர்கள் மீது தொடர்ந்து கொரில்லா தாக்குதல் நடத்தினார். இதனை தாக்கு பிடிக்க முடியாமல் போர்ச்சுகீசியர்கள் மாலத்தீவை விட்டு வெளியேறினர். இந்த வெற்றியை தேசிய தினமாக இன்றளவும் மாலத்தீவு கொண்டாடுகிறது. 1654ஆம் ஆண்டில் டச்சுக்காரர்கள் வசம் வந்தது மாலத்தீவு. 1796இல் இலங்கையிலிருந்து டச்சுக்காரர்களை வெளியேற்றிய ஆங்கிலேயர் மாலத்தீவையும் தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். 1887ஆம் ஆண்டு அப்போதைய சுல்தானுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது. அதன் பின்னர் சுல்தானின் அதிகாரம் குறைக்கப்பட்டு பிரதமர் பதவி கொண்டு வரப்பட்டது. ஆங்கிலேயர்கள் காலனி ஆதிக்க பகுதிகளை விட்டு வெளியேறி வந்த நிலையில் நவம்பர் 15, 1967 அன்று மாலத்தீவின் அரசியல் அமைப்பை நிர்ணயிக்கும் தேர்தல் நடைபெற்றது. முடியாட்சி முறை தொடர வேண்டுமா அல்லது குடியரசாக மாற வேண்டுமா என நடைபெற்ற தேர்தலில் நாடாளுமன்றத்தின் 44 உறுப்பினர்களில் 40 பேர் குடியரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதன் விளைவாக 853 ஆண்டுகால முடியாட்சி முடிவுக்கு வந்தது. நவம்பர் 11, 1968 அன்று இப்ராஹிம் நசீரின் தலைமையில் குடியரசு மலர்ந்தது. அதன் பிறகு மாலத்தீவை கைப்பற்ற முயன்ற இலங்கை போராளி குழுவை இந்திய ராணுவம் விரட்டிய ஒரு சம்பவமும் நடைபெற்றது. அது இடைவேளைக்கு பிறகு. இன்றைக்கு மாலத்தீவு சுற்றுலா பயணிகளின் மனங்கவர் தலமாக விளங்குகிறது. இதற்கான விதை 1970களிலேயே போடப்பட்டு விட்டது. மாலத்தீவின் முதல் ரிசார்ட் குரும்பா மாலத்தீவு ஆகும். இது அக்டோபர் 3, 1972 முதல் செயல்படத் தொடங்கியது. அதன் பிறகு சுற்றுலாத்துறையும் மாலத்தீவின் முக்கிய வருவாய் ஈட்டும் துறையாக மாறிப்போனது. இங்குள்ள 1000க்கும் மேற்பட்ட தீவுகளில் 200இல் மட்டுமே மக்கள் வசிக்கின்றனர். அதிலும் மக்கள் வசிக்கும் முக்கிய தீவுகளை தவிர்த்து பிற தீவுகளில் மட்டுமே சுற்றுலா நடைபெறுகிறது. 1970களில் அதிபர் நசீரின் பிரிவுக்கும் மற்ற அரசியல் பிரமுகர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் மாலத்தீவின் தான் பகுதியில் அமைந்திருந்த பிரிட்டிஷ் விமான தளம் மூடப்பட்டது. இதனால் ஏற்பட்ட பொருளாதார சரிவு மற்றும் தீவின் முக்கியமான ஏற்றுமதியான உலர்ந்த மீன்களுக்கான சந்தை சரிந்தது போன்றவை அதிருப்தியை ஏற்படுத்தியதால் அதிபருக்கான ஆதரவு குறைந்தது. இதனால் 1978இல் கருவூலத்திலிருந்து மில்லியன் கணக்கான டாலர்களை எடுத்துக்கொண்டு சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்றார் நசீர். இதையடுத்து 1978ஆம் ஆண்டு மௌமூன் அப்துல் கயூம் ஜனாதிபதியாக தனது பணியை தொடங்கினார். தொடர்ந்து 6 தேர்தல்களில் எதிர்ப்பின்றி வெற்றியும் பெற்றார். 2008ஆம் ஆண்டு வரை அவரது ஆட்சி நீடித்தது. அவரது ஆட்சி காலம் அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் காலகட்டமாக கருதப்பட்டது. மௌமூன் ஏழை தீவுகளை அபிவிருத்தி செய்வதற்கு முன்னுரிமை அளித்தார். சுற்றுலா வளர்ச்சி அடைந்ததன் காரணமாகவும் வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரித்ததன் காரணமாகவும் நாடு வளர்ச்சி பாதையில் நடைபோடத் தொடங்கியது. ஆனாலும் மௌமூனின் ஆட்சி மீதும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன.
மௌமூன் ஒரு எதேச்சதிகாரி என்றும் அவர் கருத்து வேறுபாடுகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்குபவர் என்றும் சொல்லப்பட்டது. இதனால் மௌமூன் ஆட்சிக்கு பல முறை ஆபத்து ஏற்பட்டது. 1980, 1983 மற்றும் 1988 ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகள் அரங்கேறின. 1988 நவம்பர் மாதம் இலங்கையிலிருந்து ஆயுதங்களுடன் ஒரு போராளி குழு மாலத்தீவில் ஊடுருவியது. மாலே நகரிலுள்ள விமான நிலையத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த அவர்களது முக்கிய நோக்கம் அதிபர் மௌமூன் அப்துல் கயூமை கைது செய்வது. இந்நிலையில் இந்தியாவிடம் தஞ்சமடைந்தார் அப்துல் கயூம். அப்போது இந்திய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி மாலத்தீவு அரசுக்கு ஆதரவாக ராணுவ வீரர்களை அனுப்பி வைத்தார். அடுத்த சில மணி நேரங்களிலேயே மாலத்தீவுக்கு வந்த அபாயம் நீங்கியது. போராளிகளை ஒடுக்கிய இந்தியாவுக்கு பாராட்டுகள் குவிந்தன. இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ இந்தியா மதிக்கத்தக்க பங்களிப்பை செய்திருக்கிறது என்றார் அப்போதைய அமெரிக்க அதிபர் ரீகன். கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி மாலத்தீவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. மொத்தமுள்ள தீவுகளில் 9 தீவுகள் மட்டுமே வெள்ள பாதிப்பிலிருந்து தப்பின. 57 தீவுகள் பெரும் சேதமடைந்தன. 14 தீவுகளிலிருந்து மக்கள் வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். 6 தீவுகள் முற்றிலும் அழிந்து போனது. சுனாமியால் ஏற்பட்ட கடும் சேதாரத்தால் 21 ரிசார்ட் தீவுகள் மூடும் நிலைக்கு வந்தன. கிட்டத்தட்ட 3200 கோடி ரூபாய் அளவுக்கு சேதாரம் கணக்கிடப்பட்டது. இது அந்நாட்டின் ஜிடிபியில் 62% என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பெரும் சேதத்திற்கு காரணம் மாலத்தீவு தட்டையான நாடு என்பதுதான். மாலத்தீவின் சராசரி உயரம் கடல் மட்டத்திலிருந்து 5 அடி மட்டுமே. அதிகபட்ச உயரம் 7 அடி 10 அங்குலம் மட்டுமே. இதனால்தான் 14 அடி உயர சுனாமி அலைகள் மாலத்தீவில் கடும் சேதத்தை ஏற்படுத்தின. காலநிலை மாற்றத்தால் கடல் நீர்மட்டம் உயரும் போது மாலத்தீவு நீரில் மூழ்கும் அபாயம் இருக்கிறது. மயூம் ஆட்சியின் இறுதி கட்டத்தில் ஜனநாயக சீர்திருத்தம் கோரி பல்வேறு அமைப்புகள் போராடத் தொடங்கின. ஊடகவியலாளரும் சமூக செயற்பாட்டாளருமான முகமது நஷீத் மாலத்தீவு ஜனநாயக கட்சியை தொடங்கினார். அவரது கட்சி தந்த அழுத்தங்களால் 2008ஆம் ஆண்டு முதன்முறையாக மக்களே அதிபரை நேரடியாக தேர்ந்தெடுக்கும் நடைமுறை அமலுக்கு வந்தது. அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற நஷீத் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். ஆனால் 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களால் நஷீத் ராஜினாமா செய்ய நேர்ந்தது. இப்படி ஆட்சி மாற்றங்களும் காட்சி மாற்றங்களுமாக 5 ஆண்டுகள் கடந்த நிலையில் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இப்ராஹிம் முகமது சோலி வெற்றி பெற்று அதிபரானார். எத்தனை அரசியல் குழப்பங்கள் நேர்ந்தாலும் இயற்கை அழகின் புகலிடமாக திகழும் மாலத்தீவு நோக்கி படையெடுக்க சுற்றுலா பயணிகள் தவறுவதே இல்லை. கொரோனா காலத்தால் சுற்றுலா தடைபட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. மாலத்தீவில் கண்டு ரசிக்க வேண்டிய இடங்கள் எவை? இடைவேளைக்கு பிறகு. மாலத்தீவு மக்களின் கலாச்சாரமானது பல கலாச்சாரங்களின் கலப்பினால் உருவானது. தென்னிந்தியா, இலங்கை, ஆப்பிரிக்கா மற்றும் அரபு நாடுகளைச் சேர்ந்தோர் இங்கு குடியேறியதால் பல்வேறு கலாச்சாரங்களின் கலப்பாகவே மாலத்தீவின் கலாச்சாரம் உள்ளது. இந்நாட்டின் ஆட்சி மொழியாக திபேயி மொழி இருக்கிறது. சிங்களத்துடன் நெருங்கிய தொடர்புடைய இம்மொழி ஒரு இந்தோ ஐரோப்பிய மொழியாகும். ஆங்கிலம் வணிகத்துறையில் பரவலாக பயன்பாட்டில் உள்ளது. தற்போது பள்ளிகளிலும் கற்பிக்கப்பட்டு வருகிறது. இந்நாட்டிற்கென தனி அரசியலமைப்பு சட்டமின்றி இஸ்லாமிய சட்டமே அமலில் உள்ளது. இஸ்லாமியர்களின் முக்கிய நாளான வெள்ளிக்கிழமைகளில் மதிய நேரத்திற்கு பின்னர் வணிக நிறுவனங்கள் மூடப்படுகின்றன. 5 வேளை தொழுகையின் போது பணியிடங்களும் கடைகளும் 15 நிமிடத்துக்கு மூடப்படுகின்றன. மேலும் இஸ்லாமியர்கள் விரதம் இருக்கும் ரம்ஜான் மாதத்தில் எல்லா உணவகங்களும் பகல் வேளையில் மூடப்படுகின்றன.
மாலத்தீவின் பாரம்பரிய இசையிலும் இந்திய, ஆப்பிரிக்க, அரபு நாடுகளின் சாயல் கலந்தே காணப்படுகிறது. மிக பிரசித்தமான உள்ளூர் இசை போடு பெரு என அழைக்கப்படுகிறது. இது 11ஆம் நூற்றாண்டில் இசைக்கப்படத் தொடங்கியதாக கருதப்படுகிறது. இது கிழக்கு ஆப்பிரிக்க சாயலை கொண்ட ஒரு வகை நடன இசையாகும். குட்டி குட்டி தீவுகளால் ஆன மாலத்தீவில் பார்ப்பதற்கு ஏராளமான இடங்கள் உள்ளன. தலைநகர் மாலேயில் அமைந்துள்ள தேசிய அருங்காட்சியகம் வரலாற்று பிரியர்களின் பார்வைக்கு விருப்பமான இடமாக இருக்கிறது. மாலேயில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள பெரிய வெள்ளி மசூதி ஒரே நேரத்தில் 5000 பேருக்கு இடமளிக்கும் வகையில் உள்ளது. மாலத்தீவிலேயே மிகப்பெரிய மசூதி இது என்பது குறிப்பிடத்தக்கது. மாலத்தீவில் இயற்கையான கடற்கரைகள் ஏராளமாக உள்ள போதும் வடக்கு மாலேயில் உள்ள செயற்கை கடற்கரையும் நீர் விளையாட்டுகளும் மாலத்தீவில் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடியதாகும். உத்திமோ தீவில் உள்ள சுல்தான் முகமது தஹ்ரபானு வாழ்ந்த இல்லம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா தலமாக இருக்கிறது. முற்றிலும் மரத்தால் உருவாக்கப்பட்ட இந்த இல்லம் அன்றைய கால கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. ரெயின்போ ரீஃப் என்று அழைக்கப்படும் ஹெச்பி ரீஃப் மாலத்தீவுகளின் அழகிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பாதுகாக்கப்பட்ட கடல் பகுதி என்று அறிவிக்கப்பட்ட இந்த அழகான டைவிங் மையம் அதன் வண்ணமயமான கடற்பரப்பிற்கு பெயர் பெற்றது. இந்த பகுதி பவளப்பாறைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் பிரகாசமான நீல பவளப்பாறைகள் காண்போருக்கு பிரமிப்பை ஏற்படுத்துகின்றன. மாமிக்லி தீவு சாகச பிரியர்களுக்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. இங்கு ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் சுவாச கருவிகளின் உதவியுடன் ஆழத்திற்கு சென்று கடலடி உலகை கண்டு ரசிக்கின்றனர். முட்டு தீவில் உள்ள ஒளிரும் கடற்கரை மற்றும் ஒரு ஆச்சரியமூட்டும் இடமாகும். இயற்கையான விளைவுகளால் பைட்டோ பிளாங்டன் எனப்படும் பூஞ்சை கடல் நீரை ஒளிர வைக்கிறது. அந்தி நேரத்தில் நீல நிறத்தில் ஒளிரும் கடல் கண்களுக்கு விருந்தளிக்கிறது. பாரம்பரிய மாலத்தீவு மக்களின் கலாச்சாரத்தை காண விரும்புவோர் செல்ல வேண்டிய இடம் தொட்டு தீவு. இங்கு விளையும் தர்பூசணி பழங்களும் மீன் உணவும் மிக பிரபலம். சீனா மாலத்தீவு நட்பு பாலம் மாலே நகரத்தை குல்குலே தீவுடன் இணைக்கிறது. 2 கிலோமீட்டர் நீளமான இந்த பாலம் சீன மாலத்தீவு உறவை வலுப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. 6 வழிச்சாலையான இந்த பாலத்தில் திருமணம் செய்து கொள்ள அரசு அனுமதி தருகிறது. இங்கிருந்து புதிய உறவை தொடங்குவதை சிறப்பானதாக பார்க்கின்றனர் மாலத்தீவு மக்கள். இதேபோல ஸ்கூபா டைவிங்கிற்கு பேர் போன இடங்கள், கடலடி உணவகங்கள், கடலடி பார்கள் என பார்க்க திகட்டாத பல இடங்கள் மாலத்தீவில் இருக்கின்றன. மாலத்தீவின் உணவு வகைகளில் தேங்காய் மற்றும் மீன் ஆகியவை முக்கிய இடம் பிடிக்கின்றன. கரூதியா எனப்படும் மீன் சூப் உள்ளூரில் மிக விரும்பி பருகப்படுகிறது. மீன் துண்டுகள், எலுமிச்சை, தேங்காய், வெங்காயம் ஆகியவை சேர்த்து செய்யப்படும் மசூனி எனப்படும் காலை உணவு ரோஷி என்று அழைக்கப்படும் சப்பாத்தியுடன் சேர்த்து உண்ணப்படுகிறது. பிஸ்கீமியா எனப்படும் சமோசா போன்ற ஒரு வகை நொறுக்கு தீனியும் அதிகம் தயாரிக்கப்படுகிறது. இதிலும் மீன் அல்லது முட்டை சேர்க்கப்பட்டிருக்கும். இறால்களை உயிருடன் சமைத்து பரிமாறும் ஒரு உணவு வகையும் மாலத்தீவில் உள்ளது. இது வழக்கமான இறால் சமையலை விட கூடுதல் சுவை தரும் என்கின்றனர். மேலும் பழ ரசங்களுடன் மது வகைகளை கலந்து அளிக்கும் பானங்களும் மாலத்தீவில் மிக பிரபலம்.
தரையும் தண்ணீரும் ஒட்டியே காணப்படும் தன்னிகரில்லா தீவு பிரதேசம் மாலத்தீவு என்றால் அது மிகையாகாது.